ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான, கிரிஸ்பியான, கிரன்ச்சியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். மசாலா வேர்க்கடலை. அதோட டீ சாப்பிடும்போது ஈவினிங்கே சூப்பரா இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை. இதை நம்ம வறுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது அந்த சோம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், காயம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை நறுக்கி நம்ம இது மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நம்ம கடையில் வாங்கி நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சையாக. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால ரா பீனட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் பைண்டிங்காக. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்பையும் திக்காக இருக்கக்கூடாது மேலே பைண்டிங்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நல்லா இந்த மாதிரி தெளிச்சிட்டு நம்ம ஆட் பண்ண மாவு இருக்கு இல்லையா, அது மசாலாவோட நல்லா வேர்க்கடலை ஒட்டணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை எடுக்கும்போது மசாலா வேர்க்கடலை ஒட்டி இருக்கணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணி ஊற்றி மாவு லிக்விட் ஆக்கிடாதீங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலை தனியாகவும் மசாலா எண்ணெயில் கரைஞ்சி போயிடும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா பிரட்டி வச்சுருக்க வேர்க்கடலையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா எண்ணெயில் டக்குன்னு பொரிஞ்சிடும், பட் உள்ளே வேகாது, கிறிஸ்பியாகவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம கரண்டி வச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா மசாலாஸ் எல்லாமே எண்ணெயில் அப்படியே போயிடும், ஒட்டாது வேர்க்கடலையில். ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 2 மினிட்ஸ் அளவுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். மேக்ஸிமம் 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம். இதே எண்ணெயில் நான் கொஞ்சமாக பூண்டு தோலோடு நசுக்கி எடுத்திருக்கேன், க்ரஷ் பண்ணி. அதை நம்ம ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம கார்லிக் போட்ட பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடைசியாக பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கார்லிக் அண்டு கறி லீவ்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம். இதோட பெஸ்ட் காம்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு சாப்பிட்றச்சு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு
பிளேட்டில் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா 1 வீக் வந்து கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான மசாலா வேர்க்கடலை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.